வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்பூசணி அல்வா. அதாவது இதுக்கு இன்னொரு பேர் காசி அல்வான்னு கூட சொல்லுவாங்க. இந்த அல்வா தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெண்பூசணி வந்து வெறுமனமே நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது இதனுடைய டேஸ்ட்டு வந்து சப்புன்னு இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனாலும் இது துருவி போட்டு நம்ம வந்து அல்வாவாக செஞ்சு சாப்பிடும்போது இதனுடைய டேஸ்ட்டே பயங்கர தூக்கலாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதில் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல இதுக்கு வந்து ஒரு பெரிய சாம்பல் பூசணி, இந்த பூசணிக்காயை எடுத்து இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பூசணிக்காய் இருக்கிற மேல் தோலையெல்லாம் நீக்கி எடுத்துடணும். இந்த கட் பண்ணியாச்சு. இது சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மேல் தோலெல்லாம் சீவிட்டு அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா இதை நம்ம துருவி எடுத்து தான் இதை செய்ய போகிறோம். முதல்ல மேல் தோலை சீவிக்கலாம். இந்த பூசணிக்காயில் வந்து ஏராளமான நன்மைகள் இருக்குது. இந்த பூசணிக்காயை சாப்பிடும் பொழுது, அது ஜூஸாக குடிக்கும் பொழுது தொப்பை குறையும். அது இல்லாமல் உடல் எடையும் இது வந்து நல்லாவே குறைக்கும். தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. விதையெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா இதை வந்து நம்ம துருவி எடுக்கணும். நல்லா இப்படி நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துட்டு இதை இந்த தண்ணியெல்லாம் நம்ம ஒரு வெள்ளை துணி போட்டு பிழிஞ்சு எடுக்கணும். பாருங்கள், துருவியாச்சு. வெண்பூசணியை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு இதனுடைய சாரெல்லாம் முதல்ல பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை துணி, இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்து அதில் துருவி வச்சுருக்க இந்த பூசணிக்காயை போட்டு நம்ம இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். புளியும் போது எல்லா தண்ணியும் நமக்கு ட்ரை ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நல்லா இப்படி முறுக்குனிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். இது எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி புளிஞ்சு எடுத்து ஒரு தனி பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா புளிஞ்சாச்சு, எல்லா தண்ணியும் வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், புளிஞ்சு எடுத்து இவ்வளோ தண்ணி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த தண்ணி அப்படியே வச்சுக்கலாம். புளிஞ்சது இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கப்பு வச்சு இதில் இந்த துருவினதை இந்த கப்பில் போட்டு அளந்து எடுத்துக்கலாம். முக்கால் கப் அளவுக்கு இது வந்திருக்கு. நம்ம இந்த முக்கால் கப் அளவு துருவின பூசணிக்காய் எடுத்தோம்னா இதில் நம்ம வந்து பாதி போடணும். முக்கால் கப் எடுத்திங்கன்னா அரை கப் சர்க்கரை போடணும். ஏலக்காய், ஒரு 10 ஏலக்காய் எடுத்து இதை வந்து நல்லா பொடியாக நசுக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை, நல்லா அகலமான பாத்திரத்தை, அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த நெய் வந்து நல்லா மாட்டு நெய், அதை எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிறோம். இந்த நெய் உருக்கின பிறகு முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா இது நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுக்கணும். அப்போ தான் அந்த முந்திரி பருப்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ அந்த முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதிலே வந்து அந்த துருவி வச்சுருக்கிற இந்த பூசணிக்காயை போட்டு நல்லா வதக்கணும்.
இந்த துருவின அந்த பூசணிக்காய் வந்து அந்த நெய்யும் இந்த துருவின இதில் எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி நம்ம வறுத்து எடுக்கணும். எல்லாமே நல்லா கலந்து நல்லா வறுத்து நெய்யிலே நல்லா வறுக்கணும். நல்லா கலந்து இப்படி நல்லா வறுத்து எடுக்கணும். கிளறி விட்டுட்டே இருங்க, கிளறாமல் இருந்தால் அடி பிடிச்சிரும். நல்லா வறுத்து எடுக்கணும். பக்கத்தில் வந்து அது நல்லா வறுத்துட்ருக்கும்பொழுது பக்கத்தில் அந்த வடிகட்டின தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணி எடுத்து பக்கத்தில் அடுப்பில் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணால் போதும், நிறையா கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்த உடனே இதை எடுத்து இதில் ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இது வந்து பால் ஊற்றி கூட பண்ணலாம். பால் ஊற்றினா ஒரே நாளில் தான் நீங்கள் வந்து சாப்பிட முடியும், ஒரே நாள் தான் யூஸ் பண்ண முடியும். இது மாதிரி அதே தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா இது வந்து ஒரு வாரம் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இது நல்லா வறுத்து எல்லாமே தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வாசனையும் வந்துட்டுருக்கு. இந்த பச்சை வாசனைலாம் போயாச்சு. இப்போது நல்லாவே வறுபட்டுருச்சு, சூப்பராக வந்து வறுபட்டுருச்சு. பக்கத்தில் காய வச்சுருக்கிற இந்த தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தால் போதும். வந்தவுடனே தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதையும் எடுத்து இதிலே ஊற்றி நல்லா வேக விடணும். இந்த பூசணிக்காய் அந்த துருவல் வந்து நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு வந்து அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பச்சை தான் நறுக்குன்னு இருக்கும். அதனால் இதை நல்லா வேக வைங்க. நல்லா முழுசாக வேகணும். முழுசாக வெந்தால் தான் நமக்கு அல்வா வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வைங்க. வெந்துட்டுருக்குது. இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு இந்த துருவின பூசணிக்காய் வந்து நல்லா வேகணும். இப்போது 3/4 கப்பு நம்ம துருவின இந்த பூசணிக்காய் எடுத்தோம். அதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை. அது வந்து நான் இப்போது சேர்த்துறேன். இதில் நல்லாவே எல்லாமே வெந்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பூசணிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து அந்த சர்க்கரையை நம்ம இதில் போட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை இதில் போட்டுட்டு இதிலே கூட குங்குமப்பூ ஒரு சிட்டிகை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்து இதிலே போட்டுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சிட்டி உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் இதிலே நம்ம சேர்த்து நம்ம இதை கிளறி விட போகிறோம். குங்குமப்பூ போட்டாச்சு, அதோடு கூட ஒரு பிஞ்ச் உப்பும் போடுறோம். உப்பு போட்டால் தான் இந்த அல்வாவோடைய டேஸ்ட்டு வந்து தூக்கலாக இருக்கும். அந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு தூக்கலாக எடுத்து காமிக்கும். அதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு போட்டு இது நல்லா கலக்கி விடுறோம். இப்போ அந்த சுகரும் எல்லாமே இது கூட கலந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த தண்ணியெல்லாம் வற்றி அல்வா பதத்துக்கு வரும். அப்போது நம்ம இதை இறக்கிடலாம். அந்த ப்ரௌன் சுகர் அப்புறம் அதில் போட்டிருக்கிற குங்குமப்பூ இது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா கலர் கொடுக்கும். இப்படி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இது ஸ்லோலே வச்சு நம்ம எரிய வைக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடிக்கடி கிளறி விடணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி எல்லாமே மெல்ட் ஆகி இந்த சுகரெல்லாம் மெல்ட் ஆகி அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. அப்பா பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இப்போ உருகி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அதிலே ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதையும் கிளறி விடுங்க. கம்மன்னு வாசனை அப்படியே வந்துட்டுருக்குது. அல்வாவை பார்க்கும்போது செமையாக இருக்குது. அப்பா
அட்டகாசமான காசி அல்வா, வெண்பூசணி அல்வா. அந்த பூசணிக்காயை பார்த்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி டேஸ்ட்டு. ஆனால் இது அல்வாவாக செஞ்சு சாப்பிடும் பொழுது அப்பா அதனுடைய டேஸ்ட்டே தனி தான். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுட்டு அதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து கிளறி விட்டுறலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதை எல்லாத்துலேயும் கலந்து விட்டுறலாம். சூப்பரான காசி அல்வா தயாராகிட்டுருக்கு. பார்க்கும்போதே அருமையாக இருக்குது. நீங்கள் நிச்சயமாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்பவே நல்ல ஒரு சூப்பரான அல்வா, ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேலும் இந்த பூசணிக்காய் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சூப்பரான காசி அல்வா உங்களுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அப்பா, பார்க்கவே அருமையாக இருக்குது. நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு சிம்பிளான காசி அல்வா உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். மேலும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சூப்பரான காசி அல்வா ரெடி. வெண்பூசணி அல்வா. நன்றி, வணக்கம்.